சரி, நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா முதுகுத்தண்டு வர பிரச்சனை பார்க்க போறோம். சரிங்களா? சரி, முதுகுத்தண்டுக்கு பிரச்சனை, பேக் பெயின், லோவர் பேக் பெயின் வந்து எதனால வருது, எப்படிப்பட்ட வலி வந்ததுன்னா நீங்க டாக்டரை பார்க்கணும். சரிங்களா? சரி, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கண்காணிக்கணும். எப்போ வந்து நீங்க கியூரா வந்து நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், எப்போ வந்து நீங்க டாக்டரை பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ் நீங்க பாக்கலாம். ஓகே, பாருங்க. முதுகு வலி வருது அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது முதுகு தண்டு வலியில வந்து பிரச்சனை இருக்கு. முதுகு தண்டத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்கு, இந்த இடுப்பு சுத்தி வலி இருக்குது, மோஷன் போகும்போது இல்ல யூரின் போகும்போது வந்து அந்த வலி உங்களுக்கு காமிக்குது, இல்ல அந்த இடுப்பு வலி வந்து கால் ஃபுல்லா மறுத்து போகுது, கால் பாதம் மறுத்து போகுது, கால் மதன்னு இருக்கு, சரிங்களா, ஊசி குத்துற போல இருக்கு, இல்ல வந்து எனக்கு வந்து இதனால வந்து முட்டி வலி வருது, முட்டியும் வந்து இடுப்பும் சேர்ந்து வலி இருக்குது, டர்ன் பண்ணா வலி இருக்குது, நடக்கும் போது வலி இருக்குது, சரிங்களா, கீழே உட்காந்து என்னால எழுந்துக்க முடியல, இந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குதுலாம். சோ பேக்கப் வந்து உங்களுக்கு கேர் பண்ணி ஆகணும். சரிங்களா? சில பேருக்கு வந்து அப்டமன் ரொம்ப தொந்தி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அப்டமன் வயிறு வந்து கீழே இறங்கி இருக்கிறதுனாலே உங்களுக்கு வயிறு வலி இருக்கும். சோ கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் உங்களுக்கு இல்லைனாலும் இந்த முதுகு வலி பிரச்சனை உங்களுக்கு காமிக்கும். சோ நீங்க வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்னா பேக் அண்ட் அப்டமன் ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கணும். சில பேர் வந்து அப்டமன் எக்ஸசைஸ் பண்றேன், வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸசைஸ் வந்து வீட்டுல இருந்து எல்லா எக்ஸசைஸும் பண்றது, இந்த அப்பர் அப்டமன், லோயர் அப்டமன் பண்றது, அப்டமன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது, பேக் மசில்ஸ் வந்து யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே வந்து அப்டமனுக்கு வயிறு கம்மி பண்ண போறேன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு கம்மி பண்ணிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து ஏந்துக்கிறது, கூடுறது, விளையாடுறது இதெல்லாமே பண்ணி என்ன ஆகுதுன்னா மசில்ஸ் வந்து வீக் ஆக சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல வரக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அப்டமன் எக்ஸசைஸை வந்து ப்ராப்பரா எப்படி பண்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன், அது நீங்க போய் பாருங்க. சரிங்களா? ஸோ அப்டமன் முக்கியம் அப்படின்னா, அப்டமன் வந்து வயிறு கம்மி பண்ணணும் அப்படின்னா பேக் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் வச்சுக்கணும். அப்டமன் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சேர்ந்து ஸ்ட்ரென்தனிங்கா இருந்ததுன்னா, கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் நல்லா இருந்ததுன்னா உங்களோட லோயர் லிம்ப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பேக் பெயின் வந்து உங்களுக்கு வராது. ஸோ பேக் பெயின் வருதுன்னா காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்டமன் வீக்னஸாகவும் இருக்கலாம், இந்த லெக் மசில்ஸ் வீக்னஸாகவும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கும், ஹை ஆர்ச் இருக்கும், லோ ஆர்ச் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா பேக் பெயின் வந்து கிரியேட் பண்ணும். சில பேர் வந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனாலேயும் உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. சில பேருக்கு வந்து காப் மசில்ஸ் வந்து கேட்ச் ஆகும், அதிகமாக வந்து கண்டஸ் அதை பிடிக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கால் முட்டி கீழே வந்து கால் வந்து கண்ட சதை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த சதை வந்து உங்களுக்கு பிடிக்க என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு லோ ஆகும். அதனால வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சில பேருக்கு வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். சில பேர் வந்து அதிகமா வந்து ஒர்க் பண்றது, உட்காந்து வேலை செய்யறது, இந்த மிஷினரி ஒர்க் பண்றது, சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமா தூக்கி இது பண்றது, அதே மாதிரி வந்து பொருளை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்துறது. சில பேருக்கு வந்து பேக் பெயின் வரதுக்கு காரணம் வந்து அப்படின்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வேலை பல், சரிங்களா, அந்த வேலையை வந்து இந்த இடத்த விட்டு அந்த இடம் போகிறது, பைக் டிராவல் அதிகமாக பண்றது, பொருள் அதிகமாக தூக்குறது, சரிங்களா, இந்த மூட்டை தூக்குறது, சில பேர் வந்து உட்காந்தே வேலை செய்யறது, சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறது, சில பேர் வெயிட் தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த மெடிக்கல் கோடிங் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டிங் வேலை செய்யறவங்க அவங்கலாம் வந்து நிறைய பேக் தூக்கிடுறது, இந்த பொருள் சேல்ஸ் பண்றது, சேல்ஸ் மேனேஜர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சடன் லைஃப் ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணும். அது எல்லாமே வந்து பாடி வெயிட் வந்து பேக்ல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாடி வந்து ஃப்ரீ பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மசில் வந்து எவ்வளோ ஃப்ரீ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. சரிங்களா? சரி, டெய்லி மார்னிங் ஒரு 10 minutes வாக்கிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும். எவ்வளோ சடன் லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes வந்து நீங்கள் வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கணும். அது வந்து நீங்கள் மியூசிக் கேட்கலாம், இல்லை பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம், இல்லை பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணலாம், டிராயிங் பண்ணுறது டிராயிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா மைண்டை ரிலீஸ் பண்ணி உங்க பாடியை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரிண்ணா? தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க, பசிக்குதுன்னா சாப்பிடுங்க, தண்ணி தாகத்தை தண்ணி குடிங்க. இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஸோ தண்ணி குடிக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களோட விஷயம் வந்து காம்ப்ளிகேஷனா வந்து பாடியில வந்து வேற ஏதாவது பெயினா காமிக்கும். அந்த பெயினை சரி பண்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ பேக் பெயின் பிரச்சனைக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்குது. அது எப்படி சரி பண்றதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து ஸ்பெசிஃபிக்கா லோவர் பேக் பெயின், அப்டமன் பெயின், சரிங்களா, இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான அதுக்கான பெயின் இதெல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம். ஓகே, அது இருக்கும். பை, தேங்க்யூ.